ராமராமா, 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை, பராபவ வருஷம் ஆடி மாதம் 19ஆம் தேதி, ஷஷ்டி திதி, நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், திருதி யோகா, கரஜ கரணம், ராகு காலம் மத்தியானம் 3லிருந்து 4:30, யமகண்டம் கார்த்தால 9லிருந்து 10:30. பெண்கள் நெற்றியில் புருவத்திற்கு மத்தியில் திலகம் இடுவதன் காரணம் என்ன? ஸ்திரீகள்லாம் நெத்தி கட்டுக்கணும். ஸ்திரீகள் மட்டும் இல்லை, எல்லாருமே நெத்தி கட்டுக்கணும். சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நெற்றியில் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது. பாழ் நெற்றி அப்படின்னு சொல்லுவா. பாழ் நெற்றின்னா என்ன அர்த்தம்? நெத்தியில் எந்த திலக்கமும், ஒன்று விபூதி இட்டுக்கணும், இல்லை சந்தனம் இட்டுக்கணும், இல்லை திருமண் இட்டுக்கணும், ஏதோ ஒரு திலக்கம் குங்குமமாவது வச்சுக்கணும். நதியில் திலக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. திலக்கம் இல்லாமல் இருக்க வேண்டியதான சமயம் அது அப்பா அம்மா காலமாக இருக்கக்கூடிய அந்த 10 நாட்கள் தான். மற்ற எந்த நாட்களும் நெற்றியில திலகம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த நெற்றியில் திலகம் விட்டுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரக்ஷ இது சொல்லப்படுறது. அது ஒரு பெரிய ஆரோக்கியம். தீய சக்திகள் இடத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறது. அதுவும் இந்த புரு மத்தியத்துல இந்த திலகத்தை தாரணம் பண்ணிக்கணும். ஸ்திரீகளும் குங்குமம், சிந்தூரம் போன்றதான மங்கள திரவியங்களை நெத்தியில் இட்டுக்கணும். ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹா அப்படின்னு சொல்லி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு கிழக்க பார்க்க அப்படி குங்குமத்தை எடுத்து புரூமத்தியத்தில் வச்சுண்டா அவளுக்கு ஒரு சௌமங்கல்யம் ஏற்படும். கெட்ட சக்தியிலிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஞாபக சக்தி அபிவிருத்தியாகும். இப்படிலாம் பலன்கள் சொல்லப்படுறது. ராமராவ்.